வாழ்க்கை பயணம். அரசர் ஒருவர் தான் மரணப்படுக்கையில் இருந்தபோது தன் அமைச்சரை அழைத்து இவ்வாறு கூறினார். அமைச்சரே, நான் இறந்த பிறகு என்னுடைய பிணத்தை பெட்டியில் கிடத்தி இரு புறங்களிலும் 2 ஓட்டைகள் செய்து அந்த ஓட்டைகள் வழியாக எனது 2 கைகளையும் 2 புறங்களிலும் தொங்கவிட்டு இந்த நாடு முழுவதும் ஊர்வலமாக எடுத்து செல்லுங்கள். இந்த அரசர் உயிரோடு இருந்தபோது நாடு நகரங்களை எல்லாம் கட்டி ஆண்டார். ஆனால் உடலிலிருந்து பிரிந்த பிறகு வெறுங்கையோடு போகிறாரே என்ற உண்மையை நமது நாட்டு மக்கள் உணர வேண்டும். உண்மையில் பறந்து விரிந்து கிடக்கும் இவ்வுலகில் எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. பணம், பொருள், வீடு, வாகனம், பதவி போன்ற அனைத்துமே அழியக்கூடியவை. இறுதியில் இவைகளை நாம் நம்மோடு எடுத்துச் செல்லவும் முடியாது. இதனால்தான் காதற்ற ஊசியும் வராது என்று கூறுவார்கள். உயிருடன் இருக்கும் காலங்களில் நாம் செய்யும் பாவ புண்ணியங்கள்தான் நம்மோடு வரும். உயிரோடு இருக்கும் வரை உரிமை போராட்டங்கள் நடத்துகிறோம். ஆனால் உயிர் உடலை விட்டு பிரிந்ததும் உடலை கூட இங்கேயே விட்டுவிட்டு கடைசி வரை யாரோ என்ற கேள்விக்குறியோடு செல்கிறோம். உறவினர்களோ அல்லது நண்பர்களோ கூட நம்மோடு வர முடியாது. ஆத்மா தனியாகத்தான் தன் பயணத்தை தொடர்கிறது. இந்த உலகம் ஒரு நாடக மேடை. நாம் அனைவரும் நடிகர்கள். நாடகத்தின் இயக்குனர்தான் இறைவன். நாம் நம்முடைய பாகங்களை சரியாக நடிக்க வேண்டும். மற்றவர்களின் நடிப்பையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரையும் நன்கு புரிந்து கொண்டு அவரவர் உள்ளபடியே அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவங்கள் செய்வதை விட்டுவிட்டு நிறைய புண்ணியங்கள் செய்ய வேண்டும். இறைவன் காட்டும் வழியில் நடக்க வேண்டும். இறைவன்தான் நமக்கு தாயும் தந்தையும் ஆவார். இறைவனின் நினைவில் இருந்து கொண்டு நாம் செய்யும் நல்ல காரியங்கள் அனைத்துமே புண்ணிய காரியங்களாக ஆகின்றன. இப்போது முதல் இறைவனின் துணையுடன் வாழ கற்றுக்கொண்டோமானால் அவர் கடைசி வரை நமக்கு துணையாக இருப்பார். சிந்தனை துளி. நாம் செய்யும் புண்ணியங்கள்தான் நம்மை காக்கும் ஆயுதங்கள்.